அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். பிரியமுள்ள சகோதரர்களே சகோதரிகளே, இன்று நாம் பேசப்போவது மிகவும் முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றியதாகும். நமது வாழ்க்கையில் மிகவும் அழகான உறவு இணையும் துணையுமாகிய உறவு, அதாவது கணவன் மனைவி உறவு. அந்த உறவில் அன்பும் கருணையும் நிலைத்திருக்க அல்லாஹ் நம்மிடம் கட்டளையிட்டுள்ளான். ஆனால் பல காரணங்களாலும் வாழ்க்கையின் பரபரப்பாலும் சில சமயம் அறிந்தோ அறியாமலோ நிகழும் தவறுகளாலும் அந்த அன்பில் குறைவு ஏற்படலாம். இணையின் அன்பு பழையபடி கிடைப்பதில்லை, என்னை போதுமான அளவு கவனிப்பதில்லை என்றெல்லாம் பலருக்கு புகார்கள் உண்டு. இணையின் அன்பு ஏராளமாக கிடைக்கவும், அவர்கள் நம்மை பற்றி மட்டுமே சிந்திக்கவும், நம்மோடு அதிக அண்மை வரவும் நாம் என்ன செய்ய வேண்டும்? பல உலகியல் வழிகளையும் நாம் பார்ப்போம். ஆனால் அதற்கெல்லாம் அப்பாலான்மிக ரீதியில் மிகவும் இரகசியமாக நம்மால் செய்யக்கூடிய சில காரியங்கள் உண்டு. இதை உண்மையாக அல்லாஹ்விடம் முழுமையாக தவக்குல் நம்பிக்கை வைத்து செய்தால் அதன் பலன் ஆச்சரியமாக இருக்கும். நாம் இன்று இரு சூழல்களைப் பற்றி பேசுகிறோம். ஒன்று, மனைவியும் கணவனும் ஒரே வீட்டில் வசிப்பவர்கள். இரண்டு, வேலை சம்பந்தமாகவோ வேறு காரணங்களாலோ ஒருவர் வெளிநாட்டிலும், உதாரணமாக கல்ஃபில், மற்றொருவர் நாட்டிலும் தொலைவில் வசிப்பவர்கள். முதலில் ஒன்றாக வசிப்பவர்களைப் பற்றி சொல்வோம். அதாவது மனைவியும் கணவனும் ஒரே வீட்டில் வசிப்பவர்கள். அவர்களிடையே அன்பு அதிகரிக்கவும் பரஸ்பர அண்மை கூடவும் மிகவும் முக்கியமான ஒரு காரியம் உண்டு. இதைச் செய்ய வேண்டியது நீங்கள் மிகவும் நெருக்கமாக இடையேறும் நேரத்தில், அதாவது நீங்கள் தாம்பத்திய உறவில் உடல் ரீதியாக இணையும் நேரத்தில். அந்த நேரத்தில் நாம் கடைப்பிடிக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு ஒழுங்கு உண்டு. அது பேசக்கூடாது என்பதாகும். முழுமையாக மௌனத்தை கடைப்பிடிக்க வேண்டும் என் பலர் சந்தேகப்படலாம், திக்ருகளை சொல்லலாமா என்று. அந்த நேரத்தில் நாவை அசைத்து திக்ருகளை கூடச் சொல்லக்கூடாது. அவ்வளவு புனிதமான மௌனம் தேவையான ஒரு சந்தர்ப்பம் அது. இதுவே நீங்கள் பகிரங்கமாக செய்ய வேண்டிய காரியம். இனி அந்த நேரத்தில் நீங்கள் இரகசியமாக செய்ய வேண்டிய ஒரு காரியம் உண்டு. இதுவே அன்பை அதிகரிக்கும் முக்கிய இரகசியம். இதை நீங்கள் மனதால் மட்டுமே செய்ய வேண்டிய ஒன்று. நீங்கள் இதை செய்கிறீர்கள் என்று மற்றவர்களிடமோ சொந்த இணையிடமோ கூட சொல்லக்கூடாது. இது உங்களுக்கும் உங்கள் ரப்புக்கும் இடையிலான ஒரு இரகசியம். நகனவனுக்கு தன் மனைவியின் அன்பு அதிகம் வேண்டுமானால், மனைவிக்கு தன்னிடம் அதீத அன்பு இருக்க வேண்டும் என்ற ஆசையானால், அந்த இணையும் நேரத்தில் அதன் தொடக்கம் முதல் முடிவு வரை மனதால் மட்டும் நாவை அசைக்காமல் ஒரே ஒரு இஸ்மை, அல்லாஹுவின் பெயரை சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். யா நாஃப்யூ, யா நாஃப்யூ, யா நாஃப்யூ என்று மனதில் தொடர்ச்சியாக உருவிட்டுக் கொண்டே இருக்க வேண்டும். யா நாஃப்யூ என்றால் மிகவும் உபகாரம் செய்பவனே என்று பொருள். நாம் அல்லாஹுவிடம் கேட்ப மனைவிக்கு தன் கணவனின் அன்பு அதிகம் வேண்டுமானால், கணவனுக்கு தன்னிடம் அதீத அண்மையும் அன்பும் வேண்டும் என்ற ஆசையானால் மனைவியும் இதே காரியத்தைத்தான் செய்ய வேண்டும். இணையும் நேரத்தில் தொடக்கம் முதல் முடிவு வரை மனதால் மட்டும் யா நாஃப்யூ என்று தொடர்ச்சியாக சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். இதன் பலன் ஆச்சரியமானது. இதை உண்மையாகச் செய்தால் அன்றே அதன் பலனை நீங்கள் காணலாம். உங்கள் இணையின் நடத்தையில், பேச்சில், பார்வையில் அந்த அன்பின் தெளிவான மாற்றத்தை நீங்கள் அனுபவிக்கலாம். இதை நீங்கள் வழக்கமாக்கினால் ஒவ்வொரு நாளும் உங்களிடையிலான அன்பு அதிகரித்து வரும். அவ்வளவு வலிமையுள்ள ஒரு இஸ்ம் இது. இனி நமது இரண்டாவது பிரிவை பற்றி பேசுவோம். தொலைவில் வசிப்பவர்கள். கணவன் கல்ஃபில் இருக்கிறான், மனைவி நாட்டில் இருக்கிறாள். அல்லது வேறு ஏதேனும் காரணத்தால் தொலைதூர இடங்களில் வசிப்பவர்கள். அவர்கள் சந்திப்பது அபூர்வமாக மட்டுமே. தொலைபேசி அழைப்புகளாலும் செய்திகளாலும் உறவை தக்கவைக்கின்றனர். இந்தச் சூழலில் அன்பு குறையவும் தவறான புரிதல்கள் வரவும் வாய்ப்பு அதிகம். தொலைவு அதிகரிக்கும்போது மனங்கள் தொலைவாக கூடாது. இப்படி தொலைவில் வசிப்பவர்களிடையே அன்பு அதிகரிக்கவும், அந்த உறவு என்றென்றும் நிலைக்கவும், அவர்களிடையே பிரியாத ஒரு அண்மை உண்டாகவும் வேண்டிய ஒரு இரகசியம் இது. இதைச் செய்ய வேண்டியது இவ்வாறு. ஒரு நாளைக்கு 1000 முறை 1000 தடவையா அஜீசு யா அல்லா, யா அசீசு யா அல்லா என்று சொல். யா அஜீசு, பிரதாபமுள்ளவனேயா அல்லாஹ், அல்லாஹ்வே எங்கள் இந்த உறவுக்கு நீ பிரதாபத்தை அளிப்பாயாக, வலிமையை அளிப்பாயாக, யாரும் உடைக்க முடியாத ஒரு அண்மையை அளிப்பாயாக என்று நாம் அதன் மூலம் கேட்கிறோம். வருமனே 1000 முறை சொல்லி முடித்தால் மட்டும் போதாது. இந்த 1000 முறை சொன்ன பிறகு நீங்கள் அல்லாஹுவிடம் உண்மையாக துஆ செய்ய வேண்டும். உங்கள் இணையின் பெயரைச் சொல்லி, அல்லாஹுவே என் இணையான இன்ன ஆளுக்கு என் மனதில் உள்ளதைப் போன்ற அன்பை அவன் அவள் மனதிலும் என்னிடம் உண்டாக்குவாயாக ரப்பே. எங்கள் உறவை நீ வலுப்படுத்துவாயாக என்று உண்மையாக பிரார்த்திக்க வேண்டும். இதை நீங்கள் ஒரு நாள் செய்தாலே ஒரே நாளில் அதன் சிறிய மாற்றத்தை நீங்கள் காணலாம். ஒருவேளை அன்று வரும் தொலைபேசி அழைப்பில் அன்பு அதிகரித்திருக்கலாம், அல்லது மனதிலுள்ள கோபம் நீங்கியிருக்கலாம். ஆனால் இதன் முழு பலன் கிடைக்க இதை வழக்கமாக்க வேண்டும். இதை வழக்கமாக்கினால் நீங்கள் எவ்வளவு தொலைவில் இருந்தாலும் சரி, உங்கள் மனங்கள் மிகவும் வலிமையாக அண்மையாகும். அன்பு நாளுக்கு நாள் அதிகரித்து வரும். அதை பிரியாத உறவாக அல்லாஹ் மாற்றித் தருவான்.
இன்ஷா அல்லாஹ் இந்த சொன்ன இரு காரியங்களும் மிகவும் எளிமையானவையானால் அதன் பலன் மிகவும் பெரியது. இதன் அடிப்படை அல்லாஹ்வின் புனிதமான பெயர்களாகும். யா நாஃபியா, அஜீசு யா அல்லாஹ். இந்த பெயர்களை முன்னிட்டு நாம் கேட்கும்போது அல்லாஹ் அதை தட்டி கழிக்க மாட்டான். மிகவும் முக்கியம் இதை ரகசியமாகச் செய்ய வேண்டும் என்பதாகும். ஒரு காட்சிக்காகவோ ஷோ ஆஃபுக்காகவோ இணையை நம்ப வைக்கவோ கூடாது. என் ரப்புக்கும் எனக்கும் மட்டும் தெரிந்த ஒரு ரகசியம். என் இணையின் அன்பை எனக்கு அளிக்க என் ரப்புக்கு மட்டுமே முடியும் என்ற முழு நம்பிக்கையுடன் யகீனுடன் செய்ய வேண்டும். அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா நமது அனைவரின் இணைகளுடனான உறவை அன்பிலும் கருணையிலும் அடிப்படையாகக் கொண்டு முன்னெடுக்க தௌஃபீக் அளிப்பானாக. பரஸ்பரம் அன்பு செய்தும் புரிந்து கொண்டும் வாழும் சாலிஹீன்களான இணைகளின் கூட்டத்தில் நம்மை அனைவரையும் சேர்ப்பானாக. அமீன் யா ரப்பல் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.